என்ன சாந்திக்கா, ஆளே பார்க்க முடியறதில்ல, ரொம்ப பிஸி ஆயிட்டீங்க பொண்ணுக்கு. என்னத்தை பிஸி ஆகுறது சின்ன பொண்ணு. எப்பவும் போலதான் துணியை தைச்சிட்டு இருந்தேன். இந்த துணி கொஞ்சம் அதிகமா இருந்தது, அதான் வெளியே வரல இந்த பொண்ணு. நான் கூட உங்க வீட்டுக்காரர் வந்திருக்காரு, வெளியே போவீங்க, அதனால தான் வெளியவே ஆளை காணோம்னு நினைச்சேன். நீங்க என்ன இப்படி சொல்றீங்க? ஆமா சாந்தி, நானும் அப்படிதான் நினைச்சேன். சரி உங்க வீட்டுக்காரர் வந்திருக்காரு, வெளியே இது போயிருப்பியோ, அதனால உனக்கு ஃபோனும் பண்ணல. வீட்டில் தான் இருந்தியோ? அட ஆமாக்கா, வீட்டில் தான் இருந்தேன். நான் எங்க போறேன், அவர் எங்க கூட்டிட்டு போறாரு? அப்படி சொல்லாதீங்கக்கா, எங்கேயோ வெளியே போயிட்டு வரலாம்ல நீங்களும் அண்ணாவும். அட போ சின்ன பொண்ணு, எங்க போகுது? போலாம் போலாம். எனக்கு துணி கொஞ்சம் தைக்கிறதுல நிறைய இருக்கு சின்ன பொண்ணு, அதனால தான் என்னால் போக முடியல. அது இல்லாமல் அவர் எங்கே கூட்டிகிட்டு போகிறாரு? என்ன லக்ஷ்மி அக்கா, எங்கேயோ வெளியே போற மாதிரி தெரியுது. போறீங்களா, போயிட்டு வந்துட்டீங்களா? அது யாரு பின்னாடி? சிவாவா? எவ்வளோ பெரிய பையனா வளர்ந்துட்டான். ஆமாம் சின்ன பொண்ணு, என் பையன் சிவா தான். நான் சொல்லிட்டு இருந்தேன்ல ஊர்லேருந்து வர போகிறான்ட்டு, இவன் தான் சிவா. சரி சரிக்கா, நான் அதிகமாக பார்த்துல, அதான் கேட்டேங்க்கா. சிவா தம்பி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அத்தை நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? மாமாலாம் எப்படி இருக்காங்க அத்தை? நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்கோம்ப்பா, நல்லா இருக்கோம். எங்கக்கா, இங்கே வெளியே போயிட்டு வரீங்களா? ஆமாம் புஷ்பா, கொஞ்சம் மார்க்கெட் போகிற வேலை இருந்தது, அதான் நானும் தம்பி போயிட்டு வரோம் காலையில் நேரமா. என்ன லக்ஷ்மி அக்கா, பையன் வந்திருக்கால, தடபுடலாம் விடுதுந்தா? ஆமாம் ஆமாம், அவனும் ரொம்ப நாள் கழிச்சு வீட்டுக்கு வந்திருக்கான்ல, நல்லா முடிஞ்சது செஞ்சு போடணும்ல. அதான் கடைக்கு காய்கறி வாங்கிட்டு வந்து கொஞ்சம் கறி எடுத்துட்டு வந்திருக்கேன், மதியானம் போய் நிற்கணும். ஆமாம், நீ உன் வீட்டுக்காரர் வந்திருக்காங்கன்னு சொன்னேன், இங்கே இருக்க? ஆமாம் ஆமாம், வந்திருக்காரு. அதான் எந்நேரம் வீட்டில் வந்துருக்குறது. சரி, அதான் கொஞ்ச நேரம் வந்து ஃப்ரெண்ட்ஸ்லாம் பேசிட்டு போகலான்னு வந்தேன். அது சரி. நல்லா இருக்கார் அவன் வீட்டுக்கு? நல்லா இருக்காருக்கா. ஆமாம் புஷ்பா, நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். என்னக்கா சொல்லுங்க. இல்லை புஷ்பா, தம்பி ரொம்ப நாள் கழிச்சு ஊருக்கு வந்திருக்கான். குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வரலாம் நினச்சிருக்கோம். நீங்களாம் வரீங்களா? குலதெய்வம் கோயிலுக்கா? போயிட்டு வரலாமே அக்கா. எங்கே போகணும் குலதெய்வம் கோயிலுக்கு? ஆமாம் சின்ன பொண்ணு, இங்கே பக்கம்தான் எங்கள் குல கோயில். வரீங்கன்னா போயிட்டு வரலாம். போய் பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டு வரலாம். ரொம்ப நாள் ஆச்சுல்ல, நாங்களும் போவே இல்லை. அதுக்கே லக்ஷ்மிக்கா, கண்டிப்பாக போகலாம். நீங்கள் எப்போ போகலான்னு சொல்லுங்க, நம்ம போகலாம். அக்கா, பொங்கல் மட்டும் வச்சு சாமி கும்பிட்டு வரலாமா, இல்லை கடா இது வெட்டி கறி வந்து இது போடலாக்கா? இல்லை சாந்தி, அதெல்லாம் இப்போதைக்கு எதுவும் பண்ண, சும்மா பொங்கல் மட்டும் வச்சு சாமி கும்பிட்டு வர வேண்டாம். சரிக்கா. உங்கள் வீட்டுக்காரெல்லாம் கூட்டிகிட்டு வா லக்ஷ்மி, நான் அவர்கிட்ட மம்மனே சொல்கிறேன். சரிக்கா, நீங்கள் சொல்லுங்கள். வரண்டில்ல, நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம். லக்ஷ்மிக்கா, நானும் வரேன், என்னை விட்டுட்டு போயிடாதீங்க. நீ இல்லாமையா சின்ன பொண்ணு, கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நானே சொல்கிறேன். நீயும் உங்கள் வீட்டுக்காரும் வாங்க, சரியா? சரி லக்ஷ்மி, நான் போயிட்டு வரேன். லக்ஷ்மிக்கா, கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு போகலாம்ல? இல்லை லக்ஷ்மி, வீட்டில் கொஞ்சம் வேலை இருக்குது. குழம்பு வைக்கணும், மீன் வாங்கியிருக்கேன் பார்த்தியா, குழம்பு வைக்கணும். நீங்களும் வந்துடும் மதியானம் சாப்பாட்டு. வந்துடுறோம்க்கா. ஆமாம், நாங்கள் யார் வரோமோ இல்லையோ, சின்ன பொண்ணு கண்டிப்பாக தருவா. ஆமாம், நீங்களே வரவே மாட்டீங்க பாருங்க, நான் மட்டும்தான் போவேன். சரி, சண்டை போட்டுக்காதீங்க. சரி வாங்க எல்லாரும், நான் கிளம்புறேன். சரிக்கா. சிவா வா போகலாம். சரிம்மா வரேன். சரிங்கடி, நானும் கிளம்புறேன். மணியாச்சு, போய் மதியானத்துக்கு சோறு குழம்பு பார்க்கணும்ல. என்ன உட்காந்து இங்கேயே நாய் பேசிட்டு உட்காந்துக்கிறது. நீங்களாம் வீட்டுக்கு போகலையா? ஆமாக்கா, நானும் போகணும், எனக்கும் வேலை இருக்கு. சரிக்கா, நானும் வரேன், நம்ம 2 பேரும் சேர்ந்து போகலாம். நானும் வரேன், என்ன மட்டும் விட்டு போயிடுறீங்க? சரியாத்தா, வா. எனக்கும் வீட்டில் வேலை இருக்குது, போய் தூங்கும், ஃபோன் பார்க்கணும், எவ்வளோ வேலை இருக்குது. ஆமாண்டி, தூங்குறது ஃபோன் பக்கம்லாம் ஒரு வேலையா? ஆமாம், அதுவும் ஒரு வேலை தானே.
சரி வாங்க 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 போகலாம். வாங்குங்க. ஏங்க எவ்வளோ நேரம்? எப்போ வந்திருக்குமே? மணி எத்தனை? 2 மணி ஆயிடுச்சு. ஆமா லக்ஷ்மி, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. வயல்ல கொஞ்சம் வேலை அதிகமா இருந்ததுல்ல, அதான். எங்க சிவா எங்க சாப்பிட்டானா? ஆமாங்க, சாப்பிட்டான். உள்ள படுத்துறான். சரி சரி லக்ஷ்மி, நீயே உட்காந்துருக்க, சாப்பிட்டியா இல்லையா? இல்லைங்க, உங்களுக்கு சாப்பாடு போட்டு அப்புறம் தான் நான் சாப்பிடணும். நான் தான் வர லேட்டாகவும் தெரியல லக்ஷ்மி. நீ சாப்பிட வேண்டியதுதானே, எனக்காக ஏன் வெயிட் பண்ணியிருக்க? சரிங்க, நான் சாப்பிட்றேன். உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லுங்க. என்ன சொல்ல லக்ஷ்மி? ஃபர்ஸ்ட் நீங்க சாப்பிடுங்க, அப்புறம் பேசிக்கலாம். பரவாயில்ல சொல்லு, எனக்கு அவ்வளோக்கா பசியில லக்ஷ்மி. காலையில் தானே கஞ்சி குடித்தோம், அதனால பசி அதிகமாக இல்லை. நீ சொல்லு. அது இல்லைங்க, நம்ம பையனும் ரொம்ப நாள் கழிச்சு ஊருக்கு வந்தான். அதான் குலதெய்வம் கோயிலுக்கு போய் பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டு வரலான்ட்டு ஒரு யோசனை. அதான் உங்ககிட்ட சொல்லலான்ட்டு யோசிச்சுட்டு இருக்கேன். நீங்க என்ன சொல்ல போறீங்கன்னு தெரியல. இதை நான் சொன்ன என்ன இருக்குது லக்ஷ்மி? போயிட்டு வரலாம். குலதெய்வம் கோயிலுக்கு தானே போய் ரொம்ப நாள் ஆச்சு, போயிட்டு வரலாம் லக்ஷ்மி. சரிங்க, எப்போ போகலான்னு சொல்லுங்க. உங்களுக்கு வயல்ல வேலை இருக்குமா? எப்போ வேலை இல்லைன்னு சொல்லுங்க, அந்த அன்னைக்கு போகலாம். வயல்ல நம்மளுக்கு வேலை இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அதுக்குன்னு நல்ல விஷயத்த நம்ம தள்ளியா போட முடியும்? நாளைக்கு இல்லை நாளான்னைக்கு போகலாம் லக்ஷ்மி. என்னங்க, சாந்தி, சென்னொன்று, புஷ்பாக்கெல்லாம் வரேன்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் கூட்டிகிட்டு போகலாமா, நம்ம மட்டும் போயிட்டு வரலாமா? அவங்களையும் கூட்டிகிட்டு போகலாம் லக்ஷ்மி. அவங்களும் வயல் இருக்காங்களோ எப்படி விட்டுட்டு போக முடியும்? இல்லைங்க, எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போகிற மாதிரி இருந்துச்சுன்னா வண்டியெல்லாம் பிடிக்கணும். அதான் யோசிக்கிறேன். என்ன பண்ணுறது லக்ஷ்மி, பிடிச்சிதான் ஆகணும். அப்புறம் நீயும் கேட்டுட்டீல்ல வரீங்களா என்னன்ட்டு. அப்புறம் கூட்டிகிட்டு போகாமல் இருந்தால் நம்ம மேலே தப்பு தானே. அதெல்லாம் பார்த்துக்கலாம் விடு. சரிங்க, அப்போ நாளைக்கு காலையில் போவோமா, நாளைக்கு போவோமா? அதான் நீங்கள் சொன்னீங்கன்னா தான் நான் உங்களுக்கு சொல்ல முடியுங்க. ஏய் லக்ஷ்மி, நான் வண்டி பேசிட்டு உனக்கு நான் சொல்கிறேன். சரிங்க, வாங்க சாப்பிட்லாம். ஆ நீ போய் எடுத்து வை, நான் வரேன். நம்மளும் ரொம்ப நாள் ஆச்சு குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு. நமக்கு ஞாபகமே வரல பாரு. சரி போயிட்டு வந்துடணும். இதை பாரு எப்படி தூங்கிட்டு இருக்கான்ட்டு. இன்னைக்கு கார்த்திகை முதல் நாள். எல்லாரும் வீட்லேயும் எப்படி வீடெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு எப்படி இருக்கிறாங்க. இது பேர் எப்படி தூங்கிட்டு இருக்கிறான்ட்டு. சின்ன பொண்ணு, சின்ன பொண்ணு எந்திருக்கிறா பாரு. சின்ன பொண்ணு. ஏன் அடிச்சிங்க? ஆமாம், இந்நேரத்தில் உனக்கு என்ன தூக்கம்? மதியான நேரம் போய் வீட்டு வேலையை பார்க்க வேண்டியதானே. அதுக்கு இப்படிதான் அடிச்சுதான் எழுப்பி பொண்ணுமா? சின்ன பொண்ணுன்னு கூப்பிட்டா நான் எந்திரிச்சிட போகிறேன். சின்ன பொண்ணுன்னு 100 தடவை கத்திட்டேன், நீ தான் எந்திரிக்கவே இல்லை. இல்லத்த, அது ஒன்றும் இல்லை. சரி வேலை ஒன்றும் இல்லையா, அதான் வந்து கொஞ்ச நேரம் படுத்தேன். வேலை ஒன்றும் இல்லையா? யார் சொன்னா வேலை ஒன்றும் இல்லைட்டு? இன்னைக்கு என்ன கார்த்திகை 1? எல்லார் வீட்லேயும் எல்லாம் வீடு வாசல் க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க. சரி சரி, வேலை தானே, நான் பார்க்குறேன். அம்மா சமைச்சிங்க, வயிறு ரொம்ப பசிக்குது. போய் கொட்டிக்கிட்டு போய் வேலையை பாரு, வீட்டு வேலையை பாரு. போய் நாயும் பேச போயிடாத. ஆமாம், எங்கே உங்கள் பிள்ளைய காலையே காணும்? நேற்று ஊர்லேருந்து வந்தான்னு சொன்னீங்க, ஆளே காணும். அவளுக்கு ஏதோ வேலைக்குன்னு காலையிலே கிளம்பிவிட்டா. உன்னை தான் கேட்டுட்டு இருந்தா. நீ தான் நாய் பேசுறதுலேயே போயிட்டீல. அவள் வரும்போதும் இல்லை, அவள் போகும்போதும் இல்லை. நல்ல வேலை நம்ம இல்லை, இருந்திருந்தா ஒரு வழியாக இருப்போம். அங்கே என்ன மொனன்னு இருக்கிற? போய் சாப்பிட்டு வேலையை பாரு போ. போகிறேன் பா, இந்த சின்ன பொண்ணுக்கிட்ட வேலை வாங்குறதுக்குள்ள நிறைய ஆயிரம் பொண்ணுக்கே. என் பையனை எதுவும் கண்டுக்க மாட்டேங்கிறான், இவ்வளவும் அடங்க மாட்டேங்கிறா. என்னதான் பண்ணுறதுன்னு தெரியல. போ. என்னது, யாரோ ஃபோன் பண்ணுற மாதிரி இருக்கு? ஹலோ, யாருங்க? ஹலோ, லக்ஷ்மி அக்கா சொல்லுங்க. ஹலோ,
சொல்லுங்க லக்ஷ்மி அக்கா, என்ன விஷயம்? ஏன் ஃபோன் பண்ணிருக்கீங்க? இல்ல புஷ்பா, காலையில நம்ம பேசிட்டோம்ல குலதெய்வம் கோயிலுக்கு போலான்ட்டு, அதை பத்தி எங்க வீட்டுக்கார்ட்ட பேசினேன். அவர் போலான்னாரு புஷ்பா. நாளைக்கு நாளான்னைக்கு போல சொல்லியிருக்காரு. நீ உங்க வீட்டுக்கார்ட்ட சொல்லிடு சரியா? அப்படியாக்கா? சரி சரிக்கா, அவர்கிட்ட சொல்லிடுறேன்க்கா. அதே மாதிரி சின்ன பொண்ணுக்கிட்டேயும் சாந்திக்கிட்டேயும் சொல்லிடு சரியா? சரி சரிக்கா, அவங்கள்ட்ட பத்திர நானே சொல்லிடுறேன், விடுங்க. சரி புஷ்பா, பாரு நான் வைக்கிறேன். சரிக்கா, பாருங்க பாருங்க. அவர்கள் என்ன சொல்ல போறான்னு தெரியல. நான் வேலை அவரை கேட்காமே சொல்லிட்டே வரேன்ட்டு. சரி, வந்தோடனே நம்ம சொல்லி பார்ப்போம். அம்மா, நான் வீட்டுக்கு வந்துட்டேன். ரொம்ப பசிக்குதுமா, சாப்பிட எடுத்துமா. சாப்பிட்றேன். வாடா நல்லவனே. ஏடா எவ்வளோ நேரம் எங்க ஊர் சுத்திட்டு வர? அம்மா, நான் எங்கேயும் ஊர் சுத்த போலம்மா, ஃப்ரெண்டோட விளையாடதாம்மா போனேன். உனக்கு வர வர ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஓவர் ஆயிட்டாங்க. எப்போ பார்த்தாலும் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கேன், ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்க சொல்லிக்கிட்டே இருக்கேன். என்ன இல்லாம வீட்டுக்குள்ளே இருக்கிறது? லீவ்ல கூட வெளியே போயிடக்கூடாதா? ஸ்கூல் லீவு தானம்மா இன்னைக்கு. அது சரி, லீவு நாளப்ப வீட்லயே இருக்கவே மாட்டேங்கிற நீ. சரிம்மா, அப்பா எங்க? உங்க அப்பா எங்க வெளியே போயிருக்காரு, வருவாரு. போ போய் கை காமிச்சு சொல்லிட்டு சாப்பாடு போடுறேன். என்ன சாப்பாடுமா செஞ்சிருக்கேன் இன்னைக்கு நீ? இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இல்லை, அதனால சாப்பாடு சாம்பார் வச்சிருக்கேன். 2 அப்பளம் பொரிச்சு தரேன். போ கை கழுவிட்டு போ, சாப்பிடலாம். என்னது சாம்பாரா? அம்மா சாம்பார் வேண்டாம்மா, வேற ஏதாவது கருவாடு வாங்கி வறுத்துருக்கலாம்லம்மா. டேய், இன்னைக்கு வெள்ளிக்கிழமை என்னடா கருவாடு வாங்கி வறுக்க சொல்ற? போ போய் கை கழுவிட்டு வா, போ சாப்பாடு சாப்பிடு போ. போமா, நான் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி ஏதாவது வாங்கிட்டு வர சொல்றேன். போய் கொடுக்கறத கம்முன்னு சாப்பிட்ற. அம்மா எனக்கு வேண்டாமா, நான் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி பிரியாணி வாங்கிட்டு வர சொல்றேம்மா. சொன்னா கேளு கவின், போய் சாப்பிடு, நாளைக்கு பார்த்துக்கலாம். அம்மா என்னம்மா, வார 3 தடவை சாம்பார் வைக்கிறீங்க, கடுப்பா இருக்குமா எனக்கு. கடுப்பா இருக்குண்டா உனக்கு? ஏன் இருக்குது? ஒழுங்கு முடியாத கொடுக்கறத போய் சாப்பிடு போ. எனக்கு தெரியாது, எனக்கு நைட்டு புரோட்டா தான் வேணும். நான் சாப்பாடு சாம்பார் சாப்பிட்றேன், எனக்கு நைட் புரோட்டா தான் வேணும். சரி போ போ, நைட்டு பார்த்துக்கலாம். போ போய் கை கழுவு போ, சாப்பிட எடுத்து வைக்கிறேன். போறேன் போறேன். இருட்டுற மாதிரி இருக்கு. சீக்கிரம் போய் நம்ம ஃப்ரீ வீட்டில் போய் நோட்டு வாங்கிட்டு வந்துடலாம். இல்லையே அவகிட்ட நோட்டு வாங்கலாம்னு நினச்சிட்டு இருந்தேன், மறந்தேன். சரி சீக்கிரம் போய் வாங்கிட்டு வந்துடலாம். பவி எருமையை வர சொன்னா வரமாட்டேன்ட்டா. சரி இப்போ நம்ம தனியாக தான் போய் அவனுக்கு ஒன்று போவோம். சோனி எங்க இந்த பக்கம் வந்துட்டு இருக்கா? சரி போய் பேசிடலாம். ஐயோ, இவர் என்ன இங்கே நிற்காரு? சரி அப்படியே கண்டுக்காத மாதிரியே போவோம். இங்க சோனி இந்த பக்கம் நல்லா ஜாலியா ரவுண்ட் அடிச்சிட்டு இருக்கிறியா என்ன? இல்லை, நான் ஒன்றும் ரவுண்ட் அடிக்கல. என் ஃப்ரெண்டு வீடு இருக்கு, நோட்ஸ் எழுதணும், அந்த நோட்ஸ் அங்கே போயிட்டுருக்கேன். அப்படியா? சரி சரி, ஏதோ டவுட் இருந்தா என்ன கேளு, நான் 12th நல்ல மார்க் தான் எடுத்திருக்கேன். எனக்கு ஒன்றும் டவுட்டு வராது, வந்துச்சுன்னா நான் கேட்குறேன். ஆமா, உனக்கு ஒரு தங்கச்சி இருப்பாள பவி, அவ என்ன பண்றா? அவ எத்தனாவது படிக்கிறா? பாரியா, என் தங்கச்சினா நினைப்பு வச்சிருக்கீங்களா என்ன? அந்த வாயாடியை எப்படி மறக்க முடியும்? சொல்லு, எத்தனாவது படிக்கிறா அவ? இந்த வருஷம் 10வது. ஓ, இந்த வருஷம் 10வது அவ? சரி சரி, தங்கச்சி 10வது, அக்கா 12வது. சரி சூப்பர். 2 பேத்துக்கும் இந்த வருஷம் பப்ளிக் இருக்கு. ஆமாம் 2 பேத்துக்கு பப்ளிக் இருக்கு. நல்ல மார்க் வந்துருமா? டெஃபினெட்லி, அதெல்லாம் வந்துடும். அப்புறம் 12th முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு இருக்கிறீங்க? காலேஜ் சேரலான்னு இருக்கீங்க? எங்கள் காலேஜில் வந்து சேருங்களே. பார்க்கலாம், அப்பா என்ன சொல்கிறாருன்னு தெரியல. அவர் சொல்கிறது தான் எல்லாமே. அங்கிள் இன்னும் அப்படியே தான் இருக்காரா? கொஞ்சம் கோவக்காரரா? ஆமாம் அவர் அப்படியே தான் இருக்காரு. என்கிட்டலாம் கொஞ்சம் பாசமாக பேசுவார், ஆனால் அம்மிக்கிட்ட தான் கொஞ்சம் கோவமாக பேசுவார். மற்றபடி என்கிட்டலாம் நல்லா பாசமாக பேசுவார். அம்மா தான் கொஞ்சம் கோவமாக பேசுகிறாரு, ஏன்னு தெரியல. அவரும் அதையும் எங்கள் அம்மா இது கண்டுக்கிறது இல்லை. நீங்கள் உங்கள் அப்பாட்ட பேச வேண்டியது தானே?
ஏன் அம்மா மட்டும் இப்படி ரொம்ப ஆஷா பேசுறீங்க அப்படின்ட்டு. நாங்கள் நிறைய தடவை கேட்கலான்னு தான் போவோம். ஆனால் அம்மா தான் வேண்டாம், அப்பா பேசுகிறாரு, பேசிட்டு போகிறாருன்னு சொல்லிட்டு அம்மாவும் கேட்க வேணாம்னு சொல்லுவாங்க. நாங்களும் அப்பாட்டது வரைக்கும் கேட்டதில்லை. சரி சரி. யார் இது? நம்ம பொண்ணு மாதிரி இருக்கே. யார் அந்த பையன்? என்ன 2 பேர் பேசிட்டு இருக்காங்கன்னு தெரியலையே. சரி இப்போ யாருன்னு பார்ப்போம். சோனி, ஐயோ அப்பா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.